இன்றைக்கு நாம் செய்ய போகும் டிஃபன் மிகவும் எளிமையானது ஒரு டிஃபன். உங்களுக்கு குறைவான நேரம்தான் இருக்கின்றது என்றால் இந்த டிஃபனை நீங்கள் செய்து கொள்ளலாம். சீக்கிரமாக செய்யும் குயிக் டிஃபன் வகையில் இதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். அலுவலகத்திலிருந்து மிகவும் டயர்டாக வந்திருக்கின்றீர்களா? அப்பொழுது செய்ய வேண்டுமா? அப்பொழுதும் இந்த டிஃபனை செய்து சாப்பிடலாம். மேலும் இந்த டிஃபனின் சுவையை கூட்டுவதற்கு வழக்கமான மிளகாயை பயன்படுத்தாமல் வேறொரு மிளகாயை பயன்படுத்தியிருக்கின்றோம். அது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முழுமையாக வீடியோவை பாருங்கள். மேலும் இந்த டிஃபனை விரைவாகவும் சுவையுடனும் எவ்வாறு செய்வது என்பதை நாங்கள் கூறியிருக்கின்றோம். முழுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக சுலபமான இந்த டிஃபனை செய்து மகிழுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பும்கின் 1 2 3. இன்னைக்கு நான் ஈவினிங் டிஃபன் ஒரு ட்ரெடிஷ்னல் உப்மா பண்ண போறேன். இதெல்லாம் எங்க பாட்டி எங்க அத்தை எல்லாம் பண்ணுவா. நான் ஸ்கூல்லேருந்து வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுட சுட அழகா இந்த இது பண்ணி கொடுப்பா. என்னன்னு கேட்குறேன்னா ரொம்ப சிம்பிள் தான். பச்சமா பொடி உப்புமா சொல்லுவா, புளி உப்புமா சொல்லுவா, குழம்பு மாவு உப்புமா அப்படின்னு சொல்லுவா. அரிசி மாவில் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இது. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செய்யறதுன்றத நான் சொல்கிறேன். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இது நான் 2 பேர் குவான்டிட்டிக்கு பண்ணுறேன். இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1 கப்பு நல்ல சுத்தமான பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு என்னென்னா எலுமிச்சம்பழ சைஸு புளியை ஒரு அரை மணி நேரம் முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு கரைச்சி வச்ச தண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுக்கு நான் மெயினாக என்ன பண்ணுவேன்னா காரத்துக்கு மோர் மிளகா போடுவேன். காரத்துக்கு மோர் மிளகா ஆட் பண்ணுவேன். மோர் மிளகா 4 போட்டிருக்கேன். சில பேர் வத்த மிளகா போடுவா, அது உங்கள் ஆப்ஷனல். மோர் மிளகான்னா இந்த உப்புமாவோட இந்த மோர் மிளகாவை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அமிர்தமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இது நல்ல பியூராக நல்லெண்ணெயில் பண்ணுறது தான். நல்ல கண்ணை மூடிட்டு 1.5 கரண்டி நல்லெண்ணெய் விட்டுடலாம் குழிக்கரண்டியால். எண்ணெயில் நல்லா பண்ணால் தான் அது நல்லா உதிரியாக வரும். ஃபஸ்ட்டு தாளிக்க தேவையான 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். அடுத்தது கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். 1 கூட போடலாம், 1.5. சில பேருக்கு அந்த கடலைப்பருப்பு அந்த உப்புமாவோட கடிப்பட்டால் ரொம்ப பிடிக்கும், அது மாதிரி போடலாம். உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. மற்றபடி இந்த உப்புமா பண்ணுறதுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்ப்போம். இது தாளித்து கொட்டிகிட்டே நான் பண்ணும்போது என்னோடய ப்ரிப்பரேஷனை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு சில பேர் என்ன பண்ணுவா, நல்லா வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுட்டு பண்ணுவாங்க. வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இது பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வெங்காயம் போடலை. இப்போ உங்களுக்கு இது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ செஞ்சு காட்டுவாங்க, வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மிக்சிங்கை பார்த்துக்கோங்க. மிக்சிங்க்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாவை இந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா தாராளமாக மஞ்சள் பொடியை 1 ஸ்பூன் கிட்டத்தட்ட போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி உடம்புக்கும் நல்லது, இதுக்கும் நல்ல கலர் கொடுக்கும், எதிர்ப்பு சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. பெருங்காயம் நல்லா போட்டுக்கலாம், கமகமன் வாசனையாக இருக்கும். அது 1 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா பெசரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு தேவையோ இல்லை புளிப்பு தேவையோ கூட கூட்டிக்கலாம். இப்போ இந்த மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கலந்துக்கிறேன். இந்த புளி ஜலத்தை இதில் விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணுமா? ஆமாம், நல்லா கெட்டியாக பிசிறிக்கலாம். இதுதான் பேஸு. இதுதான் பொறுமையாக பண்ணிக்கணும். அதனால் எனக்கு இந்த மாதிரி பிசிறி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கெட்டியாக பிசிறிக்கலாம். கொஞ்சம் தளர்த்து போயினாலும் பயப்பட வேண்டாம், ஏன்னா வதக்க வதக்க அது நல்லா சரியாக வந்துடும். ஸோ இது ரெடி ஆகிடுது. கொஞ்சம் புளி ஜலம் மிச்சமாகிடுதுன்னா இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ரசத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா புளிப்பு வேணுன்றதுனால தான் அது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா புளிச்ச தயிரில் பண்ணுவாள். அது ஒரு தனி டேஸ்ட்டு. இது புளி உப்புமா அப்படின்றதுனால ஃபுல்லாக புளியிலே பண்ணுறோம். இப்போ பிசிறி வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி உப்புமா ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கரண்டியை வச்சு அளவு பண்ணிக்கிறேன். 1 கரண்டி விட்டேன்னா நல்லா தாராளமாக
எண்ணெய் விட்டு நல்லா பண்ணலாம். அப்போ தான் அந்த அடியில் அந்த காந்தலோடு இருக்கும்போது அந்த உப்புமா அப்போ அல்டிமேட் டேஸ்ட். அது சொல்கிறத விட இப்போ நான் அதை பண்ண பிறகு நீங்களும் வீட்டில் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குழந்தைகள்லாம் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, உதிரி உதிரியாக இருக்கிறதுனால. 1.25 கரண்டி எண்ணெய் விட்டுண்டாச்சு. இப்போ நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட போகிறேன். ஆல்ரெடி மாவில் கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டாலும் இது கலரும்போது கொஞ்சம் பெருங்காயப்பொடி வேணாலும் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு கடுகு போடுறேன். கடுகு வச்சோடனே இந்த மோர் மிளகாயை போடுறேன் அதோடைய. ஏன்னா மோர் மிளகா நல்லா கருப்பாக வறுபடணும். மோர் மிளகாயை போடுறேன். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டேன். கூடவே பச்சை கருவேப்பிலை போடுறேன். பாருங்கள் நேர்களே, பருப்பு கருகாமல் இந்த மோர் மிளகாயும் இதோடையே வறுத்துட்டே வரலாம். எதுக்காக மோர் மிளகா போடணும், இந்த உப்புமாவோட அந்த மோர் மிளகா சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் மோர் மிளகா, மோர் கூழ், மோர் களி அப்படின்பா பாருங்க, அதுக்கும் புளி உப்புமா இதுக்கெல்லாமே மோர் மிளகா போட்டு பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கும் போது சில பேர் வெங்காயம் போட்டுப்பா. இதை நல்லா வெங்காயம் போட்டு வதக்கி பண்ணாலும் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு வச்ச இந்த மாவை இதில் அப்படியே விடுறேன். பாருங்கள், இது என்னென்னா கொஞ்சம் கிளறது, இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு சிரமப்படாமல் கொஞ்சம் கிளறிண்டே வந்தீங்கன்னா அருமையான டிஃபனு ரெடி ஆகிடும். பசங்க விரும்பி சாப்பிடுவா, அப்படியே உதிரி ஆகிடும். நம்ம சேனலில் அரிசி உப்புமாவுக்கு பதிலாக அரிசி உசிலின்னு ஒன்று பண்ணினோம். அரிசி உசிலியல் பண்ணியிருந்தோம், அது ரொம்ப வரவேற்பு பெற்றது. அது மாதிரி இந்த பச்சமா பொடி உப்புமா என்று சொல்கிற அரிசி மாவு உப்புமாவும் நல்ல வரவேற்பு பெறும்னு நினைக்கிறோம். இது இப்படியே கரண்டியால் குத்தி குத்தி கிளறிட வேணாம். இங்கே பாருங்க, கொஞ்சம் இது பண்ணும்போதே நல்லா அடியில் அதை காந்தல் பிடிச்சுட்டே வருது பார்த்தீங்களா. இதுக்கு தொட்டுக்கவே எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். வேணுன்னா கொஞ்சம் தயிர் வச்சுக்கோங்க தொட்டுக்க. அப்படியே வெறும்னா இதுக்கு சைடிஷ்ஷே வேண்டாம், சைடிஷ் எல்லாமே அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பார்த்தா மொத்தையாக தெரியும், நேரம் ஆக ஆக வதக்க வதக்க உதிரி உதிரியாகிடும், ஈஸியாக வெந்தும் போயிடும். மொத்தமாக நம்ம மாவு போட்டே இப்போ 2 நிமிஷம் தான் ஆறுது, இப்போவே நல்லா வந்துடுது. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வதக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கூட எண்ணெயை விட்டு சிம்மில் விட்டாலும் அடியில் நல்லா காந்தல் வரும். இதை பாருங்கள், இப்போவே உதிரி உதிரியாக வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் கலரிண்டே இருக்கணும், வதக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது மேக்ஸிமம் 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். குயிக்காக தான் இது. ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆஃப் டிஃபன். நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் காந்தல் வேணும் போல் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக அப்படி ஒரு எண்ணெயை விடுறேன். உதிரி உப்புமா அப்படின்னு பசங்களாம் சொல்லுவாங்க. இதை அந்த காலத்துலலாம் பாருங்களேன், நம்ம பாட்டியெல்லாம் அந்த அரிசியை தான் மெயினாக பேஸ் வச்சு நிறைய பண்ணுவாங்க. அரிசி உப்புமா, புடி குழக்கட்டை, தவளை தோசை, தவளை அடை, நொய் உப்புமா, புளி உப்புமா, அதெல்லாம் அந்த இது பண்ணுவாங்க. அதுக்காகவே நொய்யை இது பண்ணி உடச்சி வச்சுட்டு பண்ணுவா. உப்புமாவுக்கு உடச்சின்னு வருவா மிஷினில், அரிசி உப்புமாக்கு. சீக்கிரமாக இது பண்ணிடலாம். ஆமாம், குயிக்காக பண்ணிடலாம். புளி உப்புமான்னு சொல்லுவாங்க. அரிசி மாவு உப்புமா, அரிசி மாவு உப்புமா, புளி உப்புமா, பச்சமா பொடி உப்புமா, 3 டைப் ஆஃப் பேர் அதுக்கு. இந்த அரிசி மாவு உப்புமாவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. இது பாருங்க, வெந்துட்டே வந்துடுது, இது குயிக்காக வெந்து போயிடும். இதே மாதிரி தான் மோர் கூழுக்கு தளர பண்ணுவோம், இதை கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவோம். மோர் கூழுக்கு இதே மாதிரி எண்ணெய் பதம் விட்டு தான் தளர பண்ணி எடுத்துருவோம். இது பாருங்க, உதிரியாக வரணுன்றதுக்காக கெட்டியாக வச்சு ரெடி பண்ணுறோம். இன்னொரு நாள் மோர் கூழும் உங்களுக்கு செய்து காட்டுறோம். இன்னைக்கு டிஃபனுக்கு இது செஞ்சோம். புளிப்பு தயிரில் பண்ணுறதும் அது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்கும். இதே மாதிரி தான் உதிரியாக வரும். தயிர் கலந்து பண்ணுறது, இது புளியில் பண்ணுறது, இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த உப்புமா அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. சென்ற வாரம் கூட இதை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் அடியில் சிம்மில் அடுப்பை அடிச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விடுறேன், கொஞ்சம் காந்தல் பிடிக்கட்டும் அப்படின்னு.
ஆல்ரெடி உப்புமா ரெடி ஆயிடுத்து, நல்லா வெந்து போயிடுது. இப்படி கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒட்டாமல் வரும். இந்த சமயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கூட சேர்க்கணும்னு தோணிச்சுன்னா சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உப்பு வேணுமான்னு பார்க்குறீங்களா? உப்பு வேணுமான்னு பார்த்துட்டு சொல்லுவோம், வேணா கொஞ்சம் போடலாமா? உப்பு போருமா? நல்லா தான் இருக்கு. உப்புமா ரெடி ஆயிடுது, வாங்க சாப்பிட வாங்க எங்கள் ஆத்துக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் இதை சொல்லுங்கள். இது மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன தேவையோ எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த ரெசிபியெல்லாம் நான் வீடியோ போடுறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு பசங்கள்கிட்ட கொடுத்தாங்க, இன்னும் கொஞ்சம் டிவி வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு. இன்னும் கொஞ்சம் கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஞ்சு மாதிரி இருக்கு, அதை எடுக்கும் போதே. நான் ஸ்கூல்லேருந்து ரொம்ப பசியாக வரும்போதெல்லாம் எங்கள் அத்தைகிட்ட சொல்லிட்டு போவேன். எங்கள் அத்தை உடனே எனக்கு பண்ணி ஒரு கிண்ணத்தில் கொடுப்பா பாருங்க, அருமையாக இருக்கும். அப்போல்லாம் அவெல்லாம் விறகடுப்பில் தான் பண்ணுவாங்க, பொறுமையாக நிதானமாக செஞ்சு வச்சுருப்பா பாருங்க. எப்படி நல்லா அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக உதிரியாக வந்திருக்கு. நேர்களே இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இப்போ சாப்பிட்டேனே, நான் தான். நேர்கள் எல்லாரும் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப குயிக்கு தான், அரிசி மாவு வீட்டில் இருக்கும். ரெடி ஆகிடுத்து. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் காந்தல் வர மாதிரி வச்சுக்கோங்க, பண்ணலாம். இது நான்ஸ்டிக்கி அவ்வளோவா வராது, இருந்தாலும் கொஞ்சம் வரும். இது பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் சுரண்டினாலே காந்தல் தான். கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப மனமாக இருந்தது. கருவேப்பிலை, இந்த மோர் மிளகாய் அதோட வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா இந்த காரமும் சேர்ந்துட்டு நல்லாயிருக்கும். மோர் மிளகாயோட டேஸ்ட்டும் அதோட சேரும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். புளி உப்புமா, பச்சமா பொடி உப்புமா, உதிரி உப்புமா, உதிரி உப்புமா. இப்போ சாப்பிட போகிறேன், தட்டில் போடுங்கோ. நாங்கள் மோர் மிளகாவோட போடுறேன். மோர் மிளகா நல்லா தெரியுதுங்க. வாங்க நீங்களும் சாப்பிட. இந்த காந்தல் எடுத்துன்னு வந்து அதில் போடுறேன். இதுக்கு காந்தல் போடுங்க. காந்தல் எப்படி இருக்கும்னு நம்ம காட்டுவோம் நம்மளுடைய நேயர்களுக்கும். அந்த காந்தல் எப்படி கரகர என்று நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும், காந்தல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். இப்போ பாருங்க, இதுதான் அப்படியே சிம்மில் வச்சதுனால காந்தல் வந்துடுது. இந்த காந்தல் கடிப்படுற போது அது சுவையே தனி தான், அல்டிமேட் டேஸ்ட் அது. சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட போகிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நேயர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர், கெட்டி தயிரை தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும்.